Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சு கதம்ப மாலை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த கேந்தி பூ. இது ரொம்ப சின்னதாக எங்கள் வீட்டில் பூத்துருக்கு. வெள்ளை கலர் செம்பருத்தி பூ. இதோட இதழ்களை எல்லாம் தனித்தனியாக, அதாவது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அடுக்கு செம்பருத்தியில் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இதோட இதழ்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுக்கு செம்பருத்தி இல்லை அப்படின்னா 5 இதழ் கொண்ட நார்மல் செம்பருத்தி இருக்கும்ல, அதில் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் கேந்தி பூ. இது ரொம்ப பெரிய பெரிய பூவாகவே எங்கள் வீட்டில் பூத்துருந்துச்சு. கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் செம்பருத்தி இலைகளை பறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூ கட்டுற நூல்கண்டு எடுத்துக்கோங்க. உள்ள நூல் அவ்வளவா சரியாக இருக்காது, இதுதான் நல்லாயிருக்கும். செம்பருத்தி பூவோட இதழ்களை மேலே 2 கீழே 2 இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முடி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் இறுக்கி இழுக்காதீங்க. மேலேயும் கீழேயும் உள்ள பூக்களோட இதழ்கள் பிஞ்சிக்கிட்டு வந்துடும். வெள்ளை செம்பருத்தி பூ இதழ்களில் மேலே 1 கீழே 1 வச்சு கெட்டிக்கோங்க. கேந்தி பூவை அப்படியே கெட்டினோம்னா நிற்காது, கீழே விழுந்துடும். அதனால் பூவை கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சிட்டு இது 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்த 2 பாகத்தையும் மேலே ஒரு பாகம் கீழே ஒரு பாகம்னு வச்சுட்டு நூலால் கீழே உள்ள பூவில் ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே உள்ள பூவுக்கு முடிச்சு மாதிரி போட்டுறணும். அப்போ தான் பூ நல்லா டைட்டாக நிற்கும். கதம்ப மாலைக்கு இந்த ஆர்டரில் தான் மாறி மாறி பூக்கள் வச்சு கெட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஆர்டராக வச்சு கெட்டினீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இங்கே செம்பருத்தி இலைகளை எடுத்துருக்கிறேன். செம்பருத்தி இலைக்கு பதிலாக மாவிலை, கொழுந்து, பச்சை இலைன்னு ஒன்று இருக்கும், அது இல்லைன்னா நந்தியவட்ட பூ இலை, இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், செம்பருத்தி இலையை இந்த மாதிரி சுருட்டி கட்டிக்கோங்க. பச்சை கலர் இலையை வச்சு கெட்டினதும் ஒரு செட் முடிஞ்சது. திரும்ப நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கலர் வச்சு கெட்டினோம் அதே கலரை, அதாவது சிகப்பு கலர் செம்பருத்தி இதழ்களை மேலேயும் கிளியுமா வச்சு கெட்டிக்கோங்க. செம்பருத்தி பூவையும் மாவிலையும் வச்சு எப்படி மாலை கட்டலாம் அப்படிங்கிற வீடியோ, அடுத்து செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டுமே வச்சு எப்படி ரோஜாப்பூ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். இது சின்ன கேந்தி பூ அப்படிங்கிறனால இதை நான் 2ஆக பிச்சிட்டு மேலே 1 கீழே 1 வச்சு கெட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி முழு பூவாக யூஸ் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துடும். கெட்டும் போதே கெட்ட முடியாது. அதனால தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கெட்டுறோம் கேந்தி பூவை. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கேந்தி பூவை வச்சு கெட்டியாச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அடுத்து பச்சை கலர் வந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் செம்பருத்தி இலையை நல்லா உருட்டி இந்த மாதிரி கெட்டிக்கோங்க. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி தான் பூக்களை அடுத்தடுத்து எந்த ஆர்டர்லனாலும் வச்சு நம்ம கெட்டலாம், அழகாக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்து இந்தந்த கலர் வந்தால் அழகாக இருக்கும். இப்போ பச்சை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு 4 பூ தள்ளி பச்சை வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து பச்சை வந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் கெட்டும்போது அது உங்களுக்கே தெரியும். நல்லா சூப்பராக கெட்டிடலாம். அவ்வளோதான். நாம் நம்ம வீட்டில் பூத்த பூக்களை வச்சியே சுவாமிக்கு ரொம்ப அழகான கதம்ப மாலையை ரெடி பண்ணியாச்சு. இந்த கதம்ப மாலை மாதிரி வேறு எந்த பூக்களெல்லாம் வச்சு கதம்ப மாலை ரெடி பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.